ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் தோலோடு எடுத்துருக்கேங்க. தோலோடு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தோலோடு சமைக்கும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேன் வச்சு இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக நம்ம வறுத்துக்குங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணலைங்க. மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதோடு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் இதில் மல்லித்தழை மேலே தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ஏற்கனவே நமக்கு உருளைக்கிழங்கு வெந்ததான் இருந்தாலும் நமக்கு அந்த மசாலானா அந்த உருளைக்கிழங்குல எல்லாமே சாறுறதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். நான் உப்பு போட மறந்துட்டேங்க. அதனால் இப்போ நான் அதை தேவையான அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் உப்பு வச்சு வேக வச்சு தான் எடுத்துருக்கிறேன். அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு அந்த எண்ணெயிலே வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போல் மல்லித்தழை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றிடும். அதில் உள்ள ஆயிலை நல்லா வெளியில் வந்துடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை வற்ற விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாங்க. இது தயிர் சாதம், லெமன் சாதம், அல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனான ஒரு சைடிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.